வணக்கம். புதுச்சேரி கடற்கரை சாலையில் நடைபெற்ற குடியரசு தின விழாவில் கவர்னர் கைலாஷ்நாதன் தேசிய கொடியேற்றி வைத்து போலீசாரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். மேலும் பல்வேறு துறைகளில் சாதித்தவர்களுக்கு விருதுகளை வழங்கி கௌரவித்தார். புதுச்சேரி அரசு சார்பில் கடற்கரை சாலையில் நாட்டின் 76வது குடியரசு தின விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. விழாவையொட்டி கடற்கரை சாலை வண்ண கோலம் பூண்டிருந்தது. காந்தி திடலின் கீழ் கொடிக்கம்பத்துடன் விழா மேடை அலங்கரிக்கப்பட்டு இருந்தது. விழாவில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் தேசிய கொடி ஏற்றினார். பின்னர் கவர்னர் போலீசாரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். பல்வேறு துறைகளில் சிறப்பாக பணியாற்றிய காவலர்களுக்கு ஜனாதிபதி பதக்கம், மத்திய உள்துறை அமைச்சரின் பதக்கம், கவர்னரின் பதக்கம் ஆகியவற்றை வழங்கி பாராட்டினார். தொடர்ந்து காவல்துறையின் பல்வேறு பிரிவினர், அரசு மற்றும் தனியார் பள்ளி மாணவ மாணவிகளின் அணிவகுப்பு நடந்தது. தேசிய மாணவர் படை, முன்னாள் ராணுவ வீரர்கள், சாரண சாரணியர், சமுதாய நலப்பணி திட்டம் மாணவர்களின் அணிவகுப்பு நடந்தது. இதன் பின் ஆதிதிராவிடர் நலத்துறை, வேளாண் துறை, கால்நடை பராமரிப்பு, குடிமைப் பொருள் வழங்கல், தீயணைப்பு, சுகாதாரம், தொழில், உள்ளாட்சி, ஊரக வளர்ச்சி, சமூக நலம் ஆகிய துறைகளின் அலங்கார வாகனங்களின் அணிவகுப்பு நடந்தது. தொடர்ந்து பள்ளி மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகள், இசை நிகழ்ச்சி நடந்தது. விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் தலைமை செயலர், மாவட்ட ஆட்சியர் உள்பட அதிகாரிகள் பங்கேற்றனர். காரைக்காலில் இந்திய திருநாட்டின் 76வது குடியரசு தின விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. காவல்துறை அணிவகுப்புகளுடன் காரைக்கால் விளையாட்டு உள்ளரங்கில் நடைபெற்றது. காரைக்கால் மாவட்டத்தில் இந்திய நாட்டின் 76வது குடியரசு தின விழா இன்று கோலாகலத்துடன் கொண்டாடப்பட்டது. காரைக்கால் உள் விளையாட்டு அரங்க மைதானத்தில் நடைபெற்ற இந்த விழாவில் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் தேசிய கொடியேற்றி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி மாநில அமைச்சர் திருமுருகன் மற்றும் அரசு அதிகாரிகள், பின்னர் காவல்துறை மற்றும் பள்ளி கல்லூரி மாணவர்களின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். தொடர்ந்து காரைக்கால் விளையாட்டு உள் அரங்க மைதானத்தில் காவல்துறையினரின் பல்வேறு படைப்பிரிவினர் மற்றும் பள்ளி மாணவர்களின் அணிவகுப்பு மற்றும் அலங்கார ஊர்திகள் அணிவகுப்பு, பள்ளி மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. புதுச்சேரியில் போக்குவரத்து நெரிசல், மழை, வெள்ள சேதத்தை கண்காணிக்க சென்சார் கேமராக்கள் அமைக்கும் பணிகள் மும்முரமாக நடைபெற்று வருகிறது. புதுச்சேரி நகரில் ஏற்படும் போக்குவரத்து நெரிசலை கேமராக்கள் மூலம் கண்டறிந்து ஒழுங்குபடுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதற்காக நகரின் முக்கிய இடங்களில் நவீன கேமராக்கள் பொருத்தப்பட்டு வருகின்றன. சுமார் 450 கேமராக்கள் பொருத்தப்பட உள்ளன. அரியாங்குப்பம், வில்லியனூர், மேட்டுப்பாளையம், கோரிமேடு, கிழக்கு கடற்கரை சாலை ஆகிய பகுதிகளில் வாகனங்கள் வரும் பகுதிகளை கண்காணிக்க நவீன கேமராக்கள் பொருத்தப்படுகின்றன. இதற்கான கட்டுப்பாட்டு மையம் கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள நவீன மீன் அங்காடி வளாகத்தில் அமைக்கப்பட்டு உள்ளது. இங்கிருந்தபடியே ஊழியர்கள் கண்காணித்து போக்குவரத்து விதிகளை மீறுபவர்களின் வாகன எண்களை கண்டறிந்து அபராதம் விதிக்கப்பட உள்ளது. இதேபோல போக்குவரத்து நெரிசல் உள்ள இடங்களை கண்டறிந்து உடனுக்குடன் சரி செய்ய நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. இது மட்டுமல்லாது, மழையின் போது புதுச்சேரியில் தாழ்வான பகுதிகளில் வெள்ளம் புகுந்து பொதுமக்கள் பாதிக்கப்படுவது வாடிக்கையாக இருந்து வருகிறது. இதனை தடுக்கும் முயற்சியாக மழை காலங்களில் முன்கூட்டிய வெள்ள அளவை கண்டறிய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. இதற்காக சாலைகள், கழிவுநீர் வாய்க்கால்களை கண்காணிக்கவும் கேமரா பொருத்தப்படுகிறது. அதாவது வாய்க்கால்களில் பெருக்கெடுத்து ஓடும் தண்ணீரின் அளவு சென்சார் கேமரா மூலம் கட்டுப்பாட்டு அறையில் இருந்து கண்காணிக்கப்படும். அதன் மூலம் மழை வெள்ளம் அதிகரிக்கும் போது தாழ்வான பகுதியில் இருந்து மக்களை வெளியேற்றுவது, மின்சாரத்தை துண்டிப்பது போன்ற முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது. குடியரசு தினத்தை முன்னிட்டு புதுவையில் உள்ள 1196 சுதந்திர போராட்ட தியாகிகளுக்கு தலா 3000 ரூபாய் பரிசு தொகை அவரவர் வங்கி கணக்கில் செலுத்தப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். புதுவை அரசு செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் குடியரசு தின விழாவை முன்னிட்டு தியாகிகளை கௌரவிக்கும் நிகழ்ச்சி கம்பன் கலையரங்கத்தில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி பங்கேற்று தியாகிகளுக்கு இனிப்பு, பொன்னாடை வழங்கினார். தொடர்ந்து விழாவில் பேசிய அவர், நாட்டின் விடுதலைக்கு போராடி தங்கள் இன்னுயிரை நீத்தவர்களுக்கு பெருமை சேர்க்கும் வகையில் அவர்களை கௌரவித்து நாம் பெருமைப்படுகிறோம். விடுதலையை பேணி காப்பதுடன் நாட்டின் வளர்ச்சியை விடுதலை போராட்ட தலைவர்கள் விரும்பிய வண்ணம் ஏற்படுத்தும் வகையில் செயல்பட்டு வருகிறோம். குடியரசு தினத்தை முன்னிட்டு தியாகிகளுக்கு தலா 3000 ரூபாய் பரிசு தொகையாக அவரவர் வங்கி கணக்கில் செலுத்தப்படும் என்று கூறினார். விழாவில் அமைச்சர் லட்சுமி நாராயணன், சட்டப்பேரவை உறுப்பினர்கள் அனிபால் கென்னடி, பாஸ்கர் உள்பட அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி தவில் கலைஞருக்கு மத்திய அரசு பத்மஸ்ரீ விருது அறிவித்துள்ளது. அவருக்கு கவர்னர் கைலாஷ்நாதன் உள்பட பலர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர்.
பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்குபவர்களுக்கு நாட்டின் உயரிய விருதான பத்மஸ்ரீ, பத்மபூஷன், பத்ம விபூஷன் ஆகிய விருதுகளை மத்திய அரசு வழங்கி வருகிறது. இந்த ஆண்டிற்கான விருதுகளை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது. இதில் புதுச்சேரி அபிஷேகப்பாக்கம் கங்கை அம்மன் கோவில் தெருவை சேர்ந்த தவில் கலைஞர் தட்சிணாமூர்த்திக்கு பத்மஸ்ரீ விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. இவரின் 52 ஆண்டுகால தவில் இசை சேவையை பாராட்டி இந்த விருதினை புதுச்சேரி அரசின் பரிந்துரை பேரில் மத்திய அரசு அறிவித்துள்ளது. இவர் நாடு முழுவதும் 15,000க்கும் மேற்பட்ட இசை நிகழ்ச்சிகளில் பங்கேற்றுள்ளார். புதுச்சேரி அரசின் கலைமாமணி விருதினையும், அம்பேத்கர் நேஷனல் விருதினையும், அம்பேத்கர் கலாஸ்ரீ தேசிய விருதினையும் பெற்றுள்ளார். பத்மஸ்ரீ விருது தட்சிணாமூர்த்திக்கு அறிவிக்கப்பட்டதை அறிந்து பலரும் அவருக்கு வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர். புதுவை மாநிலத்தில் உள்ள 4 பிராந்தியங்களிலும் காவல் நிலையங்களில் மக்கள் குறைதீர்ப்பு கூட்டங்கள் சனிக்கிழமை நடைபெற்றன. முகாம்களில் 60 மனுக்களுக்கு உடனடியாக தீர்வு காணப்பட்டது. புதுவை மாநிலத்தில் மாதந்தோறும் ஒவ்வொரு சனிக்கிழமையும் மக்கள் குறை தீர்ப்பு முகாம்கள் நடைபெற்று வருகின்றன. அதன்படி புதுச்சேரி, காரைக்கால், மாஹே, ஏனாம் ஆகிய பிராந்தியங்களில் உள்ள காவல் நிலையங்கள் அனைத்திலும் நேற்று சனிக்கிழமை மக்கள் குறை தீர்க்கும் முகாம்கள் நடைபெற்றன. புதுச்சேரி அருகேயுள்ள பாகூரில் காவல்துறை துணைத் தலைவர் டிஐஜி சத்யசுந்தரம் தலைமையில் முகாம் நடைபெற்றது. இதில் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன், கண்காணிப்பாளர் பக்தவச்சலம் ஆகியோர் பங்கேற்று பொதுமக்களிடம் கோரிக்கை மனுக்களை பெற்றனர். திருக்கனூர் காவல் நிலையத்தில் கண்காணிப்பாளர் வம்சதர் ரெட்டி தலைமையிலும், தன்வந்திரி நகர் காவல் நிலையத்தில் கண்காணிப்பாளர் வீரவல்லவன், காலாப்பட்டு காவல் நிலையத்தில் கண்காணிப்பாளர் ரகுநாயகம் ஆகியோர் தலைமையில் முகாம்கள் நடைபெற்றன. போக்குவரத்து பிரிவு சார்பில் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் பிரவீன் கே திரிபாதி, கண்காணிப்பாளர் செல்வம் ஆகியோர் தலைமையில் குறைதீர்க்கும் முகாம் நடைபெற்றது. புதுவை மாநில அளவில் சனிக்கிழமை நடைபெற்ற முகாம்களில் மொத்தம் 248 புகார்கள் பெறப்பட்டன. காவல்துறை உயர் அதிகாரிகள் மூலம் 84 மனுக்கள் பெறப்பட்டு அவற்றில் 60 மனுக்களுக்கு உடனடி தீர்வு காணப்பட்டதாக காவல்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டது. திருநள்ளாறில் ஸ்ரீ தர்பாரண்யேஸ்வரர் ஆலயத்தில் சனிக்கிழமை அன்று குவிந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வெள்ளத்தில் ஸ்ரீ சனீஸ்வர பகவான் வெள்ளி கவச அலங்காரத்தில் காட்சியளித்தார். காரைக்கால் அடுத்த திருநள்ளாறில் அமைந்துள்ள உலக பிரசித்தி பெற்ற ஸ்ரீ தர்பாரண்யேஸ்வர சுவாமி தேவஸ்தான ஆலயத்தில் அனுகிரக மூர்த்தியாக தனி சன்னதியில் வீற்றிருக்கும் ஸ்ரீ சனி பகவானை தரிசனம் செய்ய வாரந்தோறும் சனிக்கிழமைகளில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்வது வழக்கம். குடியரசு தின விழா தொடர் விடுமுறை விடப்பட்டுள்ளதாலும் நேற்று சனிக்கிழமை என்பதாலும் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் வெளிமாநில பக்தர்கள் என ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ஸ்ரீ சனீஸ்வர பகவானை வழிபட அதிகாலை முதலே நீண்ட வரிசையில் காத்திருந்தனர். மேலும் கூட்டத்தை கட்டுப்படுத்த தேவையான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடாத காரணத்தினால் பக்தர்களிடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதனை ஒரு பக்தர் வீடியோ எடுத்து சமூக வலைதளத்தில் பதிவு செய்தார். அதன் பிறகு மேற்கொண்டு அதிக அளவு போலீசார் பணியில் ஈடுபட்டதால் கூட்டத்தை கட்டுப்படுத்தினர். தொடர்ந்து பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் ஸ்ரீ சனீஸ்வர பகவான் வெள்ளி கவச அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இதில் ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து சனி பகவானுக்கு உகந்த எள் தீபம் ஏற்றி வழிபட்டனர். புதுச்சேரியில் தேர்தல் ஆணையம் சார்பில் 15வது தேசிய வாக்காளர் தின விழா நடைபெற்றது. ஆண்டுதோறும் ஜனவரி 25 தேசிய வாக்காளர் தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. இதனையொட்டி புதுச்சேரி கம்பன் கலையரங்கில் தேசிய வாக்காளர் தின விழா நடைபெற்றது. புதுவை தேர்தல் துணை தலைமை அதிகாரி தில்லைவேல் வரவேற்றார். மாநில தலைமை தேர்தல் அதிகாரி ஜவஹர் தலைமை தாங்கினார். மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் முன்னிலை வகித்தார். விழாவில் புதுவை மாநிலத்தில் முதன்முறை வாக்காளர்களுக்கு வாக்காளர் புகைப்பட அடையாள அட்டையை தேர்தல் தலைமை அதிகாரி ஜவஹர் மாணவ மாணவிகளுக்கு வழங்கினார். தொடர்ந்து தேர்தல் துறை சார்பில் நடத்தப்பட்ட பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு விருதுகள் வழங்கப்பட்டன. மேலும் மக்களவை தேர்தலின் போது சிறப்பாக செயல்பட்ட மாணவர்கள், காவலர்கள், அதிகாரிகள், துறையினர் ஆகியோருக்கு விருதுகள் வழங்கப்பட்டன. முன்னதாக விழாவில் பங்கேற்ற அனைவரும் வாக்காளர் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். முடிவில் தேர்தல் துறை தலைமை அதிகாரி ஆதர்ஷ் நன்றி கூறினார். புதுச்சேரி மாநிலத்தில் 10% மக்கள் தீபாவளிக்கான இலவச அரிசி, சர்க்கரையை வாங்காததால் அரசுக்கு 1 கோடி ரூபாய் வரை மிச்சமானதாக தகவல் வெளியாகியுள்ளது. புதுச்சேரியில் மீண்டும் ரேஷன் கடை திறந்து அரிசி வழங்க மக்கள் கோரிக்கை விடுத்தனர். ரேஷன் கடை திறந்து மாதாந்திர இலவச அரிசி 20 கிலோ வழங்கப்படும் என அரசு அறிவித்தது. அதற்கு முன்னோட்டமாக தீபாவளிக்கு அனைத்து ரேஷன் கார்டுகளுக்கும் தலா 10 கிலோ இலவச அரிசி, 2 கிலோ சர்க்கரை வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டது. கான்ஃபெட் மூலம் அரிசி, சர்க்கரை கொள்முதல் செய்து ரேஷன் கடைகள் மூலம் விநியோகம் செய்யப்பட்டன. இதற்காக அரசு 16 கோடி ரூபாய் ஒதுக்கியது.
ஒட்டுமொத்த ரேஷன் கார்டுகளில் 90% கார்டுகளுக்கு தேவையான அரிசி, சர்க்கரையை கான்ஃபெட் கொள்முதல் செய்து விநியோகித்தது. அதன்படி 10% கார்டு உரிமையாளர்கள் ரேஷன் கடை பக்கம் கூட எட்டி பார்க்கவில்லை. இதன் மூலம் அரசுக்கு ரூபாய் 1 கோடி மிச்சமானது. நாட்டின் 76வது குடியரசு தினத்தை முன்னிட்டு காரைக்காலில் பாஜக ஓபிசி அணி சார்பில் கொடியேற்றி இனிப்புகள் வழங்கப்பட்டன. நாட்டின் 76வது குடியரசு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இதன் ஒரு பகுதியாக காரைக்கால் மாவட்ட பாஜக ஓபிசி அணி மாவட்ட தலைவர் கார்த்திகேயன் ஏற்பாட்டின்படி அன்பு நகரில் பாஜக பிரமுகர் சுரேஷ் தேசிய கொடியினை ஏற்றி வைத்தார். அதனைத் தொடர்ந்து தேசிய கீதம் இசைக்கப்பட்டு இனிப்புகள் வழங்கப்பட்டன. பின்னர் பள்ளி, கல்லூரி மாணவ மாணவியர்கள் 300 பேருக்கு நோட்டு, பேனா, புத்தகம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் முன்னாள் மாவட்ட தலைவர் துரை சேனாதிபதி, சசி, ஞானம், கஜேந்திரன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். வெடிகுண்டு வீசிய வழக்கில் கோர்ட்டில் ஆஜராகாத பிரபல ரவுடியை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி உருளையன்பேட்டை மாரியம்மன் கோவில் வீதியை சேர்ந்தவர் சங்கர், மகன் சரத்ராஜ். பிரபல ரவுடியான இவர் மீது 2 கொலை வழக்குகள் உள்ளன. இவர் கடந்த 2019ஆம் ஆண்டு பெண் தர மறுத்ததால் கோட்டக்குப்பம் அல்லாப்பிச்சை வீட்டில் வெடிகுண்டு வீசினார். சரத்ராஜை கைது செய்த கோட்டக்குப்பம் போலீசார் அவர் மீது விழுப்புரம் முதன்மை மாவட்ட சார்பு நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர். இவ்வழக்கில் ஜாமீனில் வந்த சரத்ராஜ் வழக்கு விசாரணைக்கு ஆஜராகாமல் தலைமறைவானார். அவரை கைது செய்ய நீதிபதி வாரண்ட் பிறப்பித்தார். இதன் பேரில் கோட்டக்குப்பம் போலீசார் தலைமறைவாக இருந்த சரத்ராஜை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி கடலூர் மத்திய சிறையில் அடைத்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.